56 வருஷம் ஆயிடுச்சு. இதே ஆல்பர்ட் தேட்டர் அப்போ இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி போனோம். அதே மாதிரி இன்றைக்கி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போய் படம் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தா அதே ஸ்பீடு உலகத்தில் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு தெரியல. படையப்பா தலைவர் தான் ப்ரொடியூசரு, நான் ஜஸ்ட்டு கோ ப்ரொடியூசர் தான். தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கிட்டத்தட்ட இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த கேரக்டர் ஆகட்டும், வசனங்கள் ஆகட்டும், இன்னமுமே ரசிகர்களிடையே இன்னமும் அந்த புழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய இந்த வரவேற்பு நிச்சயமாக இது இப்போ எவ்வளோ பெரிய ஹிட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 180 பிரிண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 பிரிண்டுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது என்டையர் வேர்ல்டு. அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். புது படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே. ஆனால் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்னைக்கு இத்தனை கோடி வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ஹைப் எப்படி சார்? அது தலைவரோட ஆமாம், நிச்சயமாக அன்றைக்கி டிக்கெட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தானே. அன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில் அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. அன்றைக்கி ஒரு வயசு இருக்கிற பையனுக்கு இன்றைக்கி 27 வயசாக இருக்கும். அப்போ அவங்க வரைக்கும் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே படம் பார்க்க வருவாங்கல்ல. சார், 25 வருஷம் கழிச்சும் ஒரு புது படத்துக்கு இருக்கிற வரவேற்பு மாதிரியே படையப்பாக்கு எப்படி பார்க்குறீங்க? அது பிகாஸ் ஆஃப் தலைவர், அதில் என்ன டவுட்டு. ஒன் மேன் ஷோ தானே. கடைசி எப்போ அவர் சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க சார் சந்தோஷ் சார்? கடைசியாக 2-3 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். அடிக்கடி பேசின்னு தான் இருக்கேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார். இந்த வருஷம் 75 வருஷம் ஆயிடுச்சு அவரோட வயசு. அதுவும் 50வது வருஷத்தில் அவரோட 25வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் 75வது வருஷத்தில் திருப்பி 50வது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் அவருக்கு இருக்குது. அதான் உண்மை. அது என்னதான் இருந்தாலும் தலைவர் நிரந்தரம், நோ டவுட். அது எப்படிங்க வரும்? தலைவர்னா தலைவர் ஒரு ஆள் தான், அது நோ டவுட். தலைவருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது என்ன உலகமே சொல்லிட்டு இருக்கு, நான் என்ன சொல்றது? நோ டவுட். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. படம்
ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தலைவா ஹாப்பி பர்த்டே லவ் யூ டு த கோர் தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் காட் ஆஃப் ஸ்டைல் மாஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது பார்த்தோம், இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அப்போ 25th இயர் ஆஃப் ரஜினிசமில் பார்த்தோம், இப்போ 50 இயர்ஸ் ஆஃப் பார்க்குறோம். ஸோ நாங்கள் தான் வளர்ந்துருக்கோம். இன்னும் வயசானதும் அவரோட அழகு ஸ்டைலும் ஒன்று அப்படியே இருக்காரு. எக்ஸலண்ட் சூப்பர். My wishes to my தலைவர். Waiting for this movie for a very long time. So happy birthday to தலைவர். புரியலைங்க, எவ்வளோ சந்தோஷம்னா இது சந்தோஷம் சொல்கிறதுக்கு அளவுலாம் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். படையப்பானா ஒன்றும் இல்லை ப்ரோ, நேச்சர் ஃபிலிம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கேன் ப்ரோ, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். நான் இந்த படம் வர வருஷம் தான் நான் பிறந்தேனே. அப்போ எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தேன். இப்போ அம்மாவை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த படத்துக்காக. படையப்பா 2க்காக பயங்கர வெயிட்டிங். ரஜினி சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் ஃபேன் தான். எங்கள் ஃபேமிலியே ரஜினி சார் ஃபேன் தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. படையப்பா ரீலீஸ் வந்திருக்கோம், உள்ள செம்ம வைபாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்கல, அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ முத்து படம் ரிலீஸ் பார்த்துருக்கோம், சிவாஜி, பாபா, பாஷா எல்லாம் பார்த்துக்கு இப்போ படையப்பா பார்க்குறோம். ஸோ இப்போ உள்ள செம்ம வைபாக இருக்கும், பார்க்கலாம். சாரி ஹாப்பியா, அது வந்து செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஸோ வி ஆர் ஆல் ஸோ எக்ஸைட்டட். இது தலைவர் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, லைக் என்டையர் படையப்பா லவர்ஸ் அண்ட் தலைவர் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காமன் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொம்ப ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு டே. ஸோ வி ஆர் ஆல் ஸோ எக்ஸைட்டட். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, லைக் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. பட் அகேன் இட்ஸ் தலைவர்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு அட்டெம்ப்ட், நாட் அட்டெம்ப்ட் ஐ வுட் சே, பட் யா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்போ ஒரு பெரிய ஹிட் மாதிரி ஆச்சு. அந்த படையப்பாங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண மாதிரி மூவி. அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த அட்டையர் ஆகட்டும், அந்த டயலாக்ஸ், அவர் வந்து 6 பேக்லாம் வந்து காமிப்பாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், வெரி வெரி யூனிக் அண்ட் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண மூவி. ஐயோ படையப்பா மட்டும் இருக்கட்டும் தான் நான் நம்புவேன். ஐ மீன் ஐ வில் விஷ் லைக் தட், பிகாஸ் if they are going to take it very nice, we're all okay, but இந்த படையப்பா மட்டும் இருந்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். யா படையப்பா இது 2வது பாட்டு தான். அவர் நீலாம்பரின்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அது வந்தால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி படையப்பா பற்றி சொல்ல என்ன இருக்குது, ஆல் டைம் தி பெஸ்ட். வேறு யாராவது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, இப்போ அவர் ஃபார்மில் இருக்காரான்னு எனக்கு தெரில. தலைவர் இது ரீரிலீஸ்னாலே செம்ம ஸ்பெஷல் தான். ஸோ ஒன்றும் இது இல்லை. ஆமாம் ஆமாம், தலைவர் பர்த்டேனாலே ஸ்பெஷல் தானே. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே தலைவரே. ஹாய், ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவரே. படையப்பான்றது எப்பயுமே ஸ்பெஷல் தான். அது ஒரு தனி எமோஷன், ஒரு தனி ஒரு வைப்புன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்படா கிடைக்கும்னு. டிக்கெட் ரிலீஸ் ஆனோடனே போட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி உள்ளே போய் ஃபன் பண்ண போகிறதுக்கு தான் வெயிட்டிங். பார்ட் 2 வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எனக்கு பார்ட் 2 வேணாங்க. டோன்ட் டச் த ஒரிஜினல். நீங்கள் பார்ட் 2 எடுத்து கிழிச்சு தான் போதும், அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே நம்ம எல்லாரும் வந்து எதுக்கு கூடியிருக்கோம் தெரியுமா? பிறந்த நாள் விழாவுக்கு, ஒரு கொண்டாட்டமான ஒரு விழாவுக்காக கூடியிருக்கோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு பொன்னான நாள். 12/12 இது ஒரு பொன்னான நாள். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. அண்ட் படையப்பா ரீரிலீஸ் பற்றி சொல்லணும். we were awaiting this opportunity. போய் என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம்.
எல்லா படமும் ஸ்பெஷல். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா இவருக்கு வந்து ஆப்போனண்ட்டாக ஒரு ஃபீமேல் கேரக்டர் எப்படி அவர் சந்திரமுகியை வந்து ஃபீமேலோட ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னாங்க. அவர் அப்போவே 1999லேயே ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் தலைவர். பாட்டு வந்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இப்போ லேட்டஸ்டாக என்னென்ன இருக்கோ எல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவாங்க. வி ஆர் வெயிட்டிங். ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாப்ஸ் அவ்வளோ அதிர போகுது இங்கே. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து சிடி தேய பார்த்தேன் அந்த படத்தை. அதுவும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சிடி வேணும் நமக்கு அந்த ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சிடி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு சிடி போட்டு பார்க்கணும். அந்தளவுக்கு தேய பார்த்தவனா இப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்ற ஒரு வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ வெரி மச் எக்ஸைட்டட். கண்டிப்பாக உள்ள பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது. ஆஃபீஸை கட்டடிச்சு தான் வந்திருக்கேன். பட் ஸ்டில் வாண்ட் டு என்ஜாய். தலைவரோட தரிசனம் கண்டிப்பாக இருக்கணும். டு பி ஓப்பன், ஐம் விஜய் ஃபேன். பட் சின்ன வயசுலேருந்தே வந்து ரஜினி பார்த்து வளர்ந்தவனா. ஸோ ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் இன்னைக்கு இந்த பார்க்கறதுக்கு. நான் பெருசாக ஃபேன்ஸ்லாம் இல்லை. மூவிஸ் நல்லா இருந்தால் பார்ப்பேன். வைப் இருக்கும், அப்போ இருந்த வைப் இப்போயும் இருக்குன்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆமாம், ஜஸ்ட் நான் 1 month ஆச்சு. கண்டிப்பாக பிகாஸ் நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு வர ஒரு பெரிய படம்னா இதான். ஸோ வேறு எந்த மூவியும் போகல. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி வித் க்ரௌடு ஒரு ஃபேன் பேஸோடு பார்க்கணும் ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே. ஷோ தேங்க்யூ. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டைலும் அந்த கிரேஸும் அவருக்கான அந்த ஃபேன் பேஸும் வந்து குறையாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படத்துலையும் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா ரீரிலீஸ் அப்படின்னும் போது இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு படையப்பா ரீரிலீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணியில் எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஜென்ரேஷனாக வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியாக வந்திருக்காங்க. எல்லா ஏஜ் குரூப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் அண்ட் ரஜினி சார் இவங்க 2 பேரும் காம்போல இந்த படையப்பா ரீரிலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, அதுவும் சாரோடைய பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்றத கேட்போம். அது மட்டும் இல்லாமல் படம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்போம். இத்தனை வருஷம் கழிச்சு அதே ஃபீலிங் இருக்கா? தேட்டரில் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருந்தாலும் தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வாங்க அவங்க வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ சார், ஹாப்பி பர்த்டே ரஜினி. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த். நம்ம இப்படி பண்ணவா? சாரி கேட்குறாங்க. சொல்லவே முடியாத அளவு. சார் 1999 வந்துச்சு படம். நான் 2000 தான் பானு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் தலைவர் ஃபேன் இல்லை, சின்ன வயசில் பார்க்கல, அதனால் இப்போ பார்க்க போகிறேன். அவ்வளோதான். நான் சைல்ட்ஹுட்லேருந்து ஃபேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெறித்தனமான தலைவர் ஃபேனு. எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்க. தலைவர் ஃபாரெவர். தலைவர் மாஸ் தலைவர் வேற என்ன? படம் சூப்பராக. அன்பு தலைவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். நாங்களே மீடியா தாங்க பாய். ஒரு 30 இயர்ஸாகவே நாங்கள் தலைவர் ஃபேன் தான் ப்ரோ. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம லேட்டாக வந்தே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். பர்த்டே அன்னைக்கு படையப்பா பார்க்கலான்னு வந்தோம் எல்லோரும். சரி, ஓஜி படம் வேறு, அதுவும் ரீரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது.
அதாவது ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸு, ஸோ கிராண்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணலான்னு வந்து. ஆமாம், தலைவர் பர்த்டே தான், அதனால தான் வந்திருக்கோம். பயங்கர ஸ்பெஷல் சார், எல்லா படத்தையும் விடல, எல்லாமே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு இது ரிலீஸ், தலைவர் பர்த்டே எனக்கு ரிலீஸு. சொல்லுங்க. தலைவருக்கா நினைவு தெரிஞ்சு ஒரு எந்திரன் படத்துலேருந்து ப்ரோ. படையப்பானாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. இதுவே நல்லா தான் ப்ரோ இருக்கு சார். ஆஃபீஸ் போகாமல் வந்திருக்கேன் சார். ஆஃப்டர் 25 இயர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். நான் இந்த பாப்பா மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்தை பார்த்தேன். இப்போ திருப்பி இந்த படம் பார்க்கறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம். இந்த பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஆமாம். சூப்பர் ஸ்டார் செப்பர், சூப்பர் ஸ்டார் ஹாப்பி பர்த்டே செப்பர், சூப்பர் ஸ்டார் ஹாப்பி பர்த்டே. என்றைக்குமே கிரேஸ் குறையாத தலைவர் மேலே. கண்டிப்பாக நல்லாயிருக்கு, ரொம்ப எக்ஸ்பெக்டடாக போகிறோம். ஏதாவது சம்திங் ஏதாவது ரீவைன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? என் ஹஸ்பண்ட் தான் தலைவரோட அதாவது மாலை முரசை மாலையில் வர வைக்காம காலையில் வர வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதான் தலைவர். கேட்டு கேள்வி கேட்ட தானே சொல்ல முடியும். ஆமாம், ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி லாங் லைஃப், இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அதுதான். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் தேட்டரில், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் நிறைய வாட்டி பார்த்து எப்படியும் ஒரு 20-30 வாட்டி பார்த்துருப்போம் லைக் டிவிஸில். ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஸோ இது அவருக்கே ரொம்ப ஸ்பெஷலான படம். ரொம்பவே அவருக்கு ரொம்ப இதில் ஸ்டைலிஷாகவும் ரொம்ப அழகாகவும் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப இது ரொம்ப மாஸாக இருக்கும். ஸோ இதை தேரில் எக்ஸ்பிரஸ் பண்ண தான் வந்திருக்கோம். அவங்க தான் இதில் மேஜர் ரோல். ஆக்சுவலாக அது அவங்களே தலைவரே சொல்லியிருக்காரு, இதுதான் மேஜர் ரோல் அவருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான ரோல் இது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ என் பர்த்டே மாதிரி இருக்குது. தலைவர் பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி ரஜினி டே எல்லாருக்கும். படையப்பா ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் வந்து பாருங்கள். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ரஜினிகாந்த் மூவிஸ் எல்லா மூவிஸில் எனக்கு படையப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து நான் 4 வயசாக இருக்கும் போது ரிலீஸ் ஆச்சு. அப்போ எனக்கு அவ்வளோவா இது இல்லை. பட் இப்போது ஒரு அடல்ட்டாக வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அது ஃபர்ஸ்ட் டே வரோன்ற போது ரொம்ப 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 சந்தோஷம். தக் லைஃப் தாங்க. அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, அவங்களுக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் தான் மெயினாக. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஐயோ வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த லெவலுக்கு ஹைப் இருக்குமான்றது தெரியல. பட் தலைவரே நடிச்சாருன்னா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு கண்டிப்பாக ஊஞ்சல் சீன் தான். அவங்க வந்து அந்த ஊஞ்சலை இப்படி இதில் எடுத்து போட்டு அவர் அது மாதம் வந்து உட்காரும் போது அது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். அது இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஐயோ சாரி டேலண்ட். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவா. வணக்கம், நான் ஜெயிலர் விஜயன். இந்த தருணத்தில் நான் இங்கே வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப தலைவருக்கு 75th பர்த்டேயில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ரோகிணி தேட்டரு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு செலிப்ரேஷனுக்கு பேர் போன இடம். ஆனால் இந்த தருணத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு கடவுள் தந்த ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 7 வயசில் வந்து பார்த்த படம் அண்ணாமலை. அந்த இதுலேருந்து நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு அது மறைமுகமாகவே வந்து எந்த ஒரு தருணத்துலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் போராடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணம் தான். நான் வந்து இன்னும் இப்போ இவ்வளோ தூரம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இருந்த நெல்சன் சாருக்கு நன்றி. அதுக்கு பிறகு ஒரு நண்பர் ஒருத்தர் தோசை கடை வச்சிருக்கவர் சொல்லுவார், ரஜினி சார் படத்தில் நடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சோன்னா, தலைவா அவருக்கு பவர் உனக்கு தெரியாது, நீ வேண்டாம் பாரு, எழுதி வச்சுக்க, உன் லெவல் எங்கேயோ போகுது அப்படின்னு. அப்போது நானும் சரி பரவாயில்ல, நான் யாரும் சொன்னாலுமே இது பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். சரிண்ணே ரொம்ப நன்றி. அவர் சொல்லி அடுத்த மாதத்துலேயே கடைசி உலக போர் ஒரு படத்தில் இப்பாபாதி சார் படம்
அதில் நான் வந்து வில்லனாக பண்ணியிருந்தேன். அது சாத்தியமே கிடையாது. அதில் வந்து க்ரௌடில் போன என்ன சார் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்க, அதெல்லாம் வந்து மிராக்கிள் தான். அதுக்கு இப்போ பாதி சாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இப்படி அது என்ன எதுக்காக நான் அந்த பதிவை சொல்ல வரேன்னா, ரஜினி சாருக்கு பவர், அதாவது அந்த பார்வைப்பட்ட உடனே நம்ம வாழ்க்கை மாறுது. அப்படிப்பட்ட லெஜெண்டு அவருக்கு இந்த ஒரு பிறந்தநாளை நான் செலிப்ரேஷன் படையப்பா நீங்கள் சொல்ல தேவையில்லை. படையப்பால் ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு மாஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அந்த புத்துக்குள்ளே விட்டு பாம்பு எடுக்கிற சீன்லேருந்து, அந்த ஊஞ்சலை கீழே இழுத்து போடுற சீன்லேருந்து எல்லா சீனுமே உங்களுக்கு கூஸ்பமாக இருக்கும். இப்போ நான் ரஜினி சார் பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அப்போது அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து படத்தை விடைக்கும் அந்த பேட்டியே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க மாற்றுறது எல்லாமே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க உள்ளே வந்து பெரிய லெஜெண்ட், கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு ஸ்தானத்தில் அவர் இருக்கார். இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். ரஜினி சார் இதே மாதிரி நீண்ட ஆயுளோடு இருக்கணும். உங்களால் இன்னும் நிறைய பேர் நல்ல நிலைமைக்கு வரணும். வாழ்த்ததுக்கு வயசு இல்லை சார், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே தலைவர். எப்பயுமே ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்வேஸ் ஸ்பெஷல். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப 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 ஹாப்பி. ஆக்சுவலி முத்து ரீரிலீஸ் அப்போயே நாங்கள் எல்லாருமே படையப்பா ரீரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் அது 50 years ஆஃப் தலைவர்ன்றதுனால வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் டாடி வந்து தலைவரோட பெரிய ஃபேன். ஸோ எனக்கு அப்படியே அது பிளட்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஆல்வேஸ் எவ்வளோ ஸ்பெஷலாக எப்படி சொல்கிறது, இப்போ அம்மா அப்பா பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் தலைவர் பர்த்டே. அது வீட்டிலேருந்தே அப்பா சின்ன வயசுலேருந்தே செலிப்ரேட் பண்ணி பழகிறதுனால அது அப்படியே இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி நான் ஹொசூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் சென்னைக்கு. இங்கே வந்து நல்லா செலிப்ரேஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. படையப்பால வந்து எல்லா சீனுமே பயங்கரமாக இருக்கும். அந்த வயசானதுக்கு அப்புறமா 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்கல்ல, நீலாம்பரியும் தலைவரும் மீட் பண்ணிட்டு அந்த ஊஞ்சல் சீன் அது பயங்கரமா இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஏன்னா நான் வந்து 96 born. ஸோ 99ல் வந்தது இல்லையா, ஒன்லி சன் டிவியில் தான் பார்த்து பழகியிருக்கேன். ஸோ தியேட்டரில் வந்து எப்படி இருக்குன்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் விசில் அடிக்க தெரியாது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக விசில் அடிப்பார் எனக்காக. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலைவர். இன்னும் நீங்கள் 100 years 200 years இருக்கணும். இதே மாதிரி நாங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. இதோட நான் நிறைய வாட்டி பார்த்துருப்பேன், இது 100 வாட்டி பார்த்துருப்பேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே அந்த ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலியோட வைப் பண்ணுறதோட டான்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கேன் நான். ஸோ அதனால் என்ஜாயோடு வந்திருக்கேங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பட்டா ஒரே நிமிஷம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவர். ரஜினிகாந்த் அவர்களுக்கு படம் பார்க்க வந்திருக்கேன். தலைவர் தரிசனம் இன்னைக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம். இன்னைக்கு வைப் பண்ண போகிறோம், உள்ள என்ஜாய் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.